பார்க்கிறோம் இல்லையா, எவ்வளவு பிரியம் இருக்கும். 10 ஆண்டு காலம் என்னுடைய கணவரும் நானும் மனைவியும் புரிந்து கொள்ளாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டோம். இப்பொழுதுதான் என்னை சரியாக என் மனைவி புரிந்து கொண்டார். இப்பொழுதுதான் என் கணவர் என்னை சரியாக புரிந்து கொண்டார். புரிந்து கொண்டு இரவு நேரத்திலே பிள்ளைகளை பற்றி, உலகத்திலே நம்முடைய தேவைகளை பற்றி, மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய விசாரணை பற்றி எல்லாம் பேசிக் கொண்டிருந்தோம். சரியான ஒரு வாழ்க்கை வழிமுறையை இனிமேலாவது வாழ வேண்டும், நம்மளுக்குள் பிரச்சனைகளோ சத்தைகளோ சச்சரவுகளோ எதுவும் வந்துவிடக் கூடாது என்று சொல்லி சகஜமாக பேசி புரிந்துணர்வோடு வாழ்த்து கொண்டிருந்த மனைவியுடைய உயிர் போய்விட்டது, கணவனுடைய உயிர் போய்விட்டது. அதிகமாக நேசிக்கக்கூடிய என்னுடைய தாய் தந்தையுடைய உயிர் போய்விட்டது. அழுகிறோம், கதறுகிறோம். 1 நாள் 2 நாள் 3 நாள். அன்பானவர்களை, ஏன் இதை அழுத்தமாக சொல்லுகிறோம் என்று சொன்னால், பிறப்பு ஒன்று இருக்குமேயானால் நிச்சயமாக இறப்பு உண்டு. பிறப்புக்கு 9 மாத காலம் 10 மாத காலம் நேரத்தை குறித்து விடுவார்கள் மருத்துவர்கள். இறப்புக்கு குறிக்க முடியாது, வேண்டும் வேண்டால் சொல்லுவார்கள் இவ்வளவு நாள் என்று ஒரு உபதேசம் சொல்லுவார்கள். இத்தனை வருஷம் வரைக்கும் பிறந்தவுடனேயே 50 வருஷம் 60 வருஷம் உயிரோடு இருப்பான் என்று சொல்லிவிட முடியுமா? முடியாது. வமா தத்ரி நஃப்சும் மாதா தகசுபதன் வமா தத்ரி. அல்லாஹ் சொல்லுகிறானே சூரத்துல் லுக்மானிலே 5 புலன்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறானே, அவசான வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி சொல்லுகிறான்? நான் தான் வானத்திலிருந்து மழையை பொழிய செய்கிறேன். யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். நாளை நீ என்ன சம்பாதிப்பாய் யாருக்கு தெரியும்? நம்மளால சொல்ல முடியுமா? இன்னைக்கு 5000 எனக்கு சம்பளம் கிடைக்கும், நாளைக்கு எனக்கு கிடைக்கும் சொல்ல முடியாது. ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் தெரியும். பிறப்பும் அதே போன்றுதான். கருவிலே சிசுவே இருக்கிறது, யாருக்கு? ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். நான் என்னுடைய மரணம் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் வைத்து ரூஹு போகும் என்று நமக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அதே ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், மறுமை எப்பொழுது வரும்? ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆகவேதான் ஒரு சஹாபி வருகை இருந்து கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், மறுமை எப்பொழுது வரும்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. காரணம் என்ன? மறுமை என்பது அல்லாஹ்விடத்தில் இருப்பது வரக்கூடிய சூசகமான சில தகவலை மட்டும்தான் முன்னறிவிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். மறுமை வருவதற்குண்டான அடையாளங்களை சொன்னார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மறுமை வருவதற்கு முன்னால் இந்த உலகத்திலே